தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் அருளையும் ஆசிரியரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் சாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மன வருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஒன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஜெப தப முயற்சிகளால் உம்மை அடையும் வழியை எங்களுக்கு காட்டவும், துறவற வாழ்வை பொறுப்புள்ள விதத்தில் புதுப்பிக்கவும் புனித சிலுவை யோவானுக்கு ஆற்றல் அளித்தீரே. அவருடைய நினைவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை அடைய மேற்கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணத்தில் எவ்வகை இடையூறு நேரிடினும் மனம் தளராது ஒவ்வொரு நாளும் எங்களையே புதுப்பித்து தொடர்ந்து முன்னேற செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அந்நாள்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ராயலை கண்டார். அப்பொழுது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பிகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்ததும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர் திரள்களின் மேல் இருக்கும்.
அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன், அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாம் திரு உரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சியை கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நிறையில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதலே உண்மையை உள்ளவை. உமது பேரன்பிற்கேற்க என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. உயிருள்ள இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா, மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால், பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால், மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்வில் ஒரு சில தருணங்களில்
நாம் எழுப்புகின்ற கேள்வி உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளவா அல்லது விதண்டாவாதத்திற்கான கேள்வியாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த வாரம் கேள்விகளுக்கான வாரம். நேற்றைய தினம் திருமுழுக்கு யோவானை 3 நிலையில் இருந்த மக்கள் கேள்வி கேட்டார்கள். இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தலைமை குருக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். தலைமை குருக்களை நோக்கி இறைமகன் இயேசு கிறிஸ்து கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். தலைமை குருக்கள், மூப்பர்கள், திருச்சட்ட அறிஞர்கள் இவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மை அதிகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிகாரத்தை இவர்கள் அந்த அதிகாரத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டும். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் எந்த ஒரு செயலையும் இவர் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கிலே அவருடைய பணிக்கு தடை போடுகின்ற வண்ணமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம். அதே போன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தான் எந்த அதிகாரத்தால் இவ்வாறு செய்கின்றேன் என்பதை கூறுவதற்கு அவர்களிடம் மறு கேள்வியை கேட்கின்றார். அவர்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த கேள்வி கேட்பதிலிருந்து அவர்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும் என்ற வண்ணமாக அவர் அந்த கேள்விகளை எழுப்பியதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்படியாக இருந்தாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்கள் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும், சிந்தித்து தாமே வரவிருந்தவர் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறு கேள்வி எழுப்பினார். அவர்களால் அதற்கு பதில் கூற முடியாமல் அப்படியே மலைத்து போய் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு அதன் வழியாக தொடர்ந்து நாம் செயல்பட அது ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். மாறாக விதண்டாவாதத்திற்கான கேள்வியாக நாம் எழுப்புகின்ற கேள்வி இருந்ததென்றால் எத்தகையதொரு பதிலும் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு பதிலாக நம்முடைய வாழ்வில் இருக்காது. நாம் யாரிடம் கேள்வி எழுப்புகின்றோமோ அவரிடமிருந்து விலகியே நிற்கின்றவர்களாக இருப்போம். எனவே தலைமை குருக்களை போன்று விதண்டாவாதத்திற்கான கேள்வியாக இல்லாமல் பிறரை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியாக, உண்மைத்தன்மை அறிந்து கொள்ளக்கூடிய கேள்வியாக நாம் எழுப்புகின்ற கேள்வி இருக்க சிந்தித்து செயல்பட வர வேண்டிய இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மழை ரசத்தை எனக்கு கொடுக்கிறோம். மாறும் இறைவனை வாழ்க்கை பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, புனித சிலுவை யோவானின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கும் இப்புனிதரை பின்பற்றி எங்கள் ஆண்டவருடைய பாடுகளின் நினைவாக நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்ச்சியை எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்ட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முதல் திருச்சபை புனித சிலுவை யோவானுடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானம் பூமியும் முதன்மையால் அறிந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். உமது மரணத்தை ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவளுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல், விண்ணப்பங்கள் ஆகியவற்றை நீதாமே கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். சிறப்பாக இந்த பலியை அவங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு செல்கின்ற ஹோலி கிராஸ் டிவியின் நிதி நெருக்கடியில் இருந்த நீதாமே அவர்களை மீண்டெழ அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவியை தந்து இன்னும் அதிகமாக
உமது அன்பை மக்களுக்கு வெளிக்காட்டுகின்ற ஒரு நிறுவனமாக இது செயல்பட அருள் புரிமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித சிலுவை யோவான், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருளே உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தவர்களுக்கு உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் பிறந்து ஒன்றாக வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நன்மைக்கு உள்ளாക്കാം வரவிறக்கத்தாலே காத்திருமாறு மருந்தாகிட்டார்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா ஆக முடியும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில் அவள் வெளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, திருச்சிலுவையின் மறையுண்மை புனித யோவானின் வாழ்வில் வியத்தகு முறையில் விளங்க செய்தீரே. இத்திருப்பலியில் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நாங்கள் அனைத்து மக்களுடைய மீட்புக்காகவும் திருச்சபையில் உறுதியுடன் உழைத்திட தயவாய் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மெச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹ்ருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹ்ருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை, Thank you.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.